உங்களால் மாதம் 20,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அடுத்த 20 வருஷம், நீங்கள் 40 வயசில் இருக்கீங்க, 60 வயசில் நீங்கள் ரிட்டையர் ஆகணும்னா அடுத்த 20 வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 20 வருஷத்துக்கு உங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் 48 லட்ச ரூபா இருக்கும். 20,000 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. இதோட கன்சர்வேட்டிவ் ரிட்டர்ன் 12% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த 12% காம்பவுண்டிங் பேசிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 20,000 ரூபா மாசம் இன்வெஸ்ட் பண்றது 2 கோடியா வந்து நிற்கும் 20 வருஷம் கழிச்சு. ஆனால் உங்களால் இன்னைக்கு 20,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அடுத்த வருஷம் 20,000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? உங்களோட வருமானம் இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ வருமானம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வருஷத்துக்கு வெறும் 10% மட்டும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிங்க. இந்த வருஷத்துக்கு 20,000னா அடுத்த வருஷத்துக்கு 22,000 ரூபா. அப்படியே நீங்க வருஷம் 10% ஏற்றிட்டு போனீங்கன்னா இதை ஸ்டெப் அப்னு சொல்லுவோம். ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு சொல்லுவோம். 2 கோடிக்கு பதிலாக 4 கோடியா வந்து நிற்கும் 20 வருஷம் கழிச்சு. அவ்வளோ பெரிய இம்பாக்டை நீங்க வருஷத்துக்கு 10% இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டுறதுனால உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. 4 கோடியா வந்து நிற்கும்.